Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி பாத்தீங்கன்னா அவரை பருப்பு குழம்பு. இது பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இது உடம்புக்கும் நல்லது. கொஞ்சம் டிஃபரண்டாவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் வந்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இப்போ நான் இதல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவரை பருப்பு ஏற்கனவே நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி அவரை பருப்புங்கிறது ஒன்றும் இல்லை, மொச்சை கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதை காய வச்சிருக்கிறது அந்த அவரை பருப்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து கழுவிட்டு நான் இதில் சேர்த்துறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன். பூண்டு எதுக்கு நிறைய சேர்க்கிறோம்னா பாத்தீங்கன்னா இந்த அவரை பருப்பு கேஸ்ட்ரிக்னு சொல்லுவாங்க, அதுக்காக நம்ம பூண்டு சேர்க்கிறோம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துறேன். உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இருந்தா கூட சேர்த்துக்கலாம், இல்லை நீங்க எந்த ஆயில் யூஸ் பண்றீங்களோ சன்ஃபிளவர் ஆயில் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னா பருப்பு வந்து பொங்கி வராது, நல்லா வேகும். தக்காளி பாத்தீங்கன்னா நான் சின்ன தக்காளியே பாத்தீங்கன்னா ஒரு 6-7 தக்காளி வச்சிருக்கேன். நம்ம புளி யூஸ் பண்ண போறது இல்ல, நம்ம தக்காளி மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். நீங்க பெருசுனா ஒரு 4 யூஸ் பண்ணிக்கோங்க, குட்டியா இருந்தா ஒரு 5-6 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்துறேன். இப்ப நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 6ல இருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு பாருங்க வெந்துருச்சு, இருந்தாலும் நம்ம மத்து வச்சு கடைஞ்சி விட்டுடலாம். இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுறலாம். இப்போ பாருங்க தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு வச்சிருக்கேன், அது தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே நான் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துறேன். 4 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். கொஞ்சமா பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் கொஞ்சமா போட்டிருக்கேன். நீங்க தூள் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த கடைஞ்சி வச்சிருக்கிற இந்த பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது ரொம்ப தண்ணியாக கூடாது, ஓரளவுக்கு நமக்கு திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமா மல்லி இலை போட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான அவரைப்பருப்பு குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.